விருதுகள் விழா திரைப்படங்கள் தவறாமல் திரைப்பட விழாக்கள் செய்வதோடு இல்லாமல் இவரது திரைக்கதையே திரைப்படமாக ஒவ்வொருவரையும் பார்த்திருக்கிறார். இப்ப சிலுவைக்கு வரேன். அந்த கிழுவை மரத்தில் எழுதியிருக்கிறார். இப்பொழுது சிலுவை மரத்தை எழுதியிருக்கிறார். அது கிளையாக இருக்கிறார். அண்ணனுடைய 2 நாவல் அது இருக்கு. நான் இந்த தலைப்பு சிலுவையில் ஒரு கிழுவை, கிழுவையில் ஒரு சிலுவை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ரைமா கிழுவை மரம் வெட்டி தூக்கி போட்டாலும் கூட, எங்கள் ஐயா விவசாயம் பண்ணும்போது இப்படி வெட்டி தூக்கி வீசினாலும் கூட ஒரு துண்டு அந்த இடத்துல எரிஞ்சாலும் கூட கத்தாழ மாதிரி வேறு பூச்சி மடி வளர்த்து. நம்ம கையை வெட்டி வீசினா அது வளராது. ஆனால் கரப்பான் பூச்சியை தலையை வெட்டி வீசினா 8 நாள் உயிரோடு இருக்குன்னு நம்ம என்னன்னு சொல்லுவோம். ஆனால் அண்ணன் வந்து கிழுவை மரம் போல அவர் எழுதிக்கொண்டே இருப்பதற்கு காரணம், அவர் வெயில் அடிச்சாலும் போன வருஷம் பாலஸ்தீன் போய் சுற்றிட்டு இருந்தார். எனக்கு ஃபோன் பண்ணாரு, பொண்ணு தூரம் நீங்கள் போட்டு போயிட்டாரு. இப்போ அந்த போர் நடந்துருக்கு. அவர் மாதிரி அவர் கால்கள் நடந்த தூரம் அதிகம். ஏன் மகாத்மா காந்தியும் அந்த நவகாளி யாத்திரை சாவியில்